இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கும் பொதுச்செயலாளர் அவர்களே மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் அருள் பிரின்ஸ் அவர்களே, சண்முக சுதாகர் அவர்களே, மாநில பொருளாளர் நெல்லைப்பன் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துரத்தினவேல் அவர்களே, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் முனிச்செல்வம் அவர்களே, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம்.ஏ. ஸ்டாலின் அவர்களே, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முருகவேல் பாண்டியன் அவர்களே மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே, மக்களின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்மளோட நோக்கம் மாநாட்டுக்கு நம்ம ஒருவர் மாவட்ட செயலாளர் மட்டும் அது பொறுப்பு கிடையாது. இங்க இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தனிப்பட்ட பொறுப்பு உண்டு. ஒரு மாநாடுன்றது வெறும் கூட்டம் மட்டும் இல்ல, அது ஒரு புரட்சி. ஸோ அதுக்கு நம்ம அயராம உழைக்கணும். போய் அவங்க கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். நம்மளோட தலைப்பே சமூக சமத்துவ மாநாடு. ஸோ அந்த சமத்துவத்தை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம ஜாதி மதம் பேதம் இல்லாம எல்லார்கிட்டையும் போய் இந்த கட்சி எதுக்காண்டி இருக்கு, எல்லா மக்களுக்காண்டியும் இருக்கு. யார் கஷ்டப்பட்டாலும் யார் ஒடுக்கப்பட்டாலும் அந்த அவங்களுக்காண்டி நம்ம நிற்போம் அப்படின்றத நம்ம போய் எடுத்துக்காட்டா நம்ம போய் சொன்னாதான் நம்மள ஏத்துப்பாங்க. ஒரு சமூகத்தனமா இருந்தாதான் நம்மளை தேடி வருவாங்க. அந்த அன்பையும் அந்த ஒற்றுமையும் நம்ம பரிமாறிக்கொள்ளணும். திண்ணை பிரச்சாரமா ஒரு கிராமத்துக்கும் போய் நம்ம எல்லாரையும் போய் பார்க்கணும். மகளிர், முக்கியமா மகளிர் எந்த மாநாட்டிலும் இல்லாத மாதிரி இந்த மாநாட்டுல நம்ம மகளிரை நிறைய பேரை சேர்த்து ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தால முடியும், தமிழக மக்கள் முன்னேற்றத்தால முடியும் அப்படின்றத நம்ம காமிக்கணும். அது என்னோட அன்பான வேண்டுகோளா நான் வைக்கிறேன் இந்த இதுல. அதே போல நம்ம ஒருத்தரும் எந்த ஒற்றுமையா வேலை செய்யணும். எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ அது எல்லாருமே நிலைப்பண்ண சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு 50 பேர் நம்ம கணக்கு, 50 பேர் நம்ம குறைவா சொன்னாங்க. நம்ம ஒரு 1000 பேர் ஒருத்தர் அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னாலே நம்ம ஒரு பெரும் திரளான கூட்டத்தை நம்ம ஏற்படுத்தலாம். ஸோ அதை நம்ம மனசுல வச்சு எல்லாரும் அதுக்கு தயாராம உழைத்து பாடுபடணும். இதை தாண்டி நம்மளுக்கு அடுத்தது தேர்தல். ஸோ இது நம்ம எவ்வளவு நம்ம ஒர்க் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு தேர்தலையும் நம்ம அங்கீகரிக்கப்படுவோம். கண்டிப்பா 2026 சட்டமன்றத்துல நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழக வேந்தர் அவர்களும் செல்லணும். அதுக்கு நம்ம அயராம உழைக்கணும். அது நம்ம உழைப்புனாலதான் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்க மாநாட்டுக்கு ஏற்ற மாதிரி தலைவர் அவர்கள் கண்டிப்பா சுற்றுப்பயணம் வருவாங்க, ஒரு கிராமத்துக்கும் வருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடியே போய் எல்லாரும் மீட் பண்ணி அதுக்கேற்ற